சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். I am proud of you, my son. வாங்க உள்ள போலாம். வரேன். எல்லாரும் அப்படியே நில்லுங்க. ஊரு கண்ணெல்லாம் ஆதிசங்கரி மேலதான் இருக்கு. திருஷ்டி கழிக்காம உள்ள வந்தா என்ன அர்த்தம்? அதானே, என் கண்ணம்மாவை மீறி திருஷ்டி கழிக்காம வீட்டுக்குள்ள வந்துட முடியுமா என்ன? எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும்னு கண்ணம்மாவுக்கு தான் கரெக்டா தெரியும். இதுக்குதான் கண்ணம்மா வேணுங்கிறது. என்ன மம்மி இதெல்லாம்? இந்த வேலைக்காரி கண்ணம்மா என்ன பண்ணாலும் அத்தைக்கு பிடிக்கும். உன் அத்தை என்ன பண்ணாலும் அது கண்ணம்மாக்கு பிடிக்கும். அப்படி ஒரு தாய் மகளுக்குள்ள பிணைப்பு. ஓகே, இதெல்லாம் நீ கண்டுக்காத. இப்பதானே படிச்சுட்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்க. சரி மம்மி, எல்லாம் போக போக உனக்கே புரியும். என்ன கன்றாவியோ, வேலைக்காரிக்கு போய் இவ்ளோ மரியாதை. டாடி, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொள்ள கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, எல்லா கண்ணும் அவிஞ்சு போட்டும். இந்தப்பா, இப்ப உள்ள போங்க. வாங்க. வா சார், ரேஸ் எல்லாம் எப்படி போச்சு சார்? சூப்பரா போச்சு. அவன் கலக்கிட்டான்ல. ஓ சூப்பர் சார். கம் கம். என்ன ரேஷ்மா, இன்னைக்கு பைக் ரேஸ்ல ஜெயிச்சு வந்த செழியனுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி அசத்த போறேன்னு சொன்ன. இப்படி அவனையே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ண போற? மம்மி, நான் இப்படி நிக்கிறதுக்கான அர்த்தமே இப்போ உனக்கு புரிய போகுது பாரு. என்ன? வா. பாத்துடா செழியன், கங்க்ராட்ஸ் அன்பு செழியன், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். சாரி, நீ திருஷ்டி கழிக்கிறது வெளியே அது இதுன்னு பிஸியா இருந்தனால நீ பைக் ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு என்னால வாழ்த்து சொல்ல முடியாம போச்சு. டிவில நான் லைவ் பார்த்தேன். நீ பைக் ஓட்டுற அழக பார்த்தப்போ நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன்னா பாத்துக்கோயேன். நான் மட்டும் ரேஸ்ல அங்க உன் கூட இருந்தேன்னு வை, நீ ஜெயிச்சுட்டு பைக் விட்டு இறங்கும் போது அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸா ஒரு முத்தமும் கொடுத்திருப்பேன். நான் அத அங்க மிஸ் பண்ணதுனால நான் உனக்கு இங்க கொடுக்க போறேன். ரேஷ்மா, என்ன பெரியவங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிற? இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? நீங்க என்ன ரொம்ப ஓவரா சவுண்ட் விடுறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. எங்க அத்தை உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காதீங்க. வேலைக்காரங்க வேலைக்காரங்க மாதிரி நடக்கணும். ஏ ரேஷ்மா, கண்ணம்மாவ ஒரு வார்த்தை பேசுன, நடக்கிறதே வேற. இத பார், கண்ணம்மாவ நான் வேலைக்காரியா பாக்கல, என் அம்மாவா பாக்குறேன். வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்தாலும் நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு பெரியவங்க முன்னாடி என்ன இது? இந்த மாதிரி இன்னொரு முறை என் கண்ணு முன்னாடி நீ நடந்துகிட்ட தொலைச்சிருவேன்.
என்ன இது? பெத்த புள்ள தாலி கட்டின பொண்டாட்டி இப்படி அவமானத்துல கூனி குறுகி நிக்கிறோம். ஒரு வார்த்தை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும்னு தோணல உங்களுக்கு? தோணாது. எப்படி தோணும்? பேசுறது யாரு? என் அக்கா. அத புரிஞ்சுக்கோ முதல்ல. என் அக்காவை புரிஞ்சு நடந்துக்கிட்டா அவங்களோட பாசமானவங்க யாரும் இல்ல. புரியாம நடந்துக்கிட்டா அவங்கள விட மோசமானவங்களும் யாரும் இல்ல. உங்க அக்கா புராணத்தை நான் கேட்கல. அப்படி உங்க அக்கா புராணத்தை தான் பாடுவீங்கன்னா பொண்டாட்டி எதுக்கு புள்ள எதுக்கு? உங்க அக்கா என்னடானா ஆஃப்டர் ஆல் வேலைக்காரிக்கு கொடுக்கற மரியாதைய கூட தம்பி பொண்டாட்டியான எனக்கு கொடுக்கறது இல்ல. ஆமா, செழியனுக்கு ரேஷ்மா யாரு? முறை பொண்ணு தானே. செழியனை கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே. ஆமா, அவ பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வேலைக்காரி கண்ணமா ஏத்தி விடுறான்றதுக்காக உங்க அக்கா இந்த குதி குதிக்கிறாங்க. அன்னபூர்ணி, இந்த வீட்ல நம்ம வசதியா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமே என் அக்கா தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நம்ம பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அம்மா, அப்பா பேசுறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அண்ணாச்சி, வண்டியில வச்சிருக்கிற பொருள் எல்லாம் இரும்பில்ல, மண்ணு. பத்திரமா கொண்டு போய் பத்திரமா சேர்க்கணும். மேடு பள்ளத்தை பார்த்து ஓட்டுங்க. சரிம்மா. வண்டி நிறுத்திட்டீங்க? முத்துப்பாண்டி வழிய மறிச்சு நிக்கிறாமா? வாரானாச்சி.